அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுகிறார்கள். தமிழக அரசு இது தடுக்க மறுத்துவிட்டது, தடுக்க முயலவில்லை, அதே போன்று சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என அவர்கள் குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார்கள். மறுபக்கத்திலே பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஆளும் அரசு. நாங்கள் சரியாகத்தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், இதை தேவையின்றி அரசியலாக்குகிறார் என்று போராட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன. இந்த சூழ்நிலையில் மன்மோகன் சிங் திடீரென காலமானதால் இந்த போராட்டங்கள் ஓரிரு தினங்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் நானும் இருக்கிறேன் என களமிறங்கி இருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி தான் வேந்தராக இருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகம் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகம் வேந்தர் அவர் தான். எனவே சான்சலர் என்ற முறையிலே நாளை அண்ணா பல்கலைக்கழகத்தில் திடீரென ஆய்வு செய்ய இருக்கிறார். இத்தனை 3 தினங்கள் ஆகிறது. இதுவரை எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் அமைதியாக இருந்த ஆளுநர் ஆர் என் ரவி தற்போது திடீரென களமிறங்கி நாளை நான் இன்ஸ்பெக்ஷன் செய்ய போகிறேன், அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவிக்கள் ஏன் வேலை செய்யவில்லை, சம்பவம் நடந்த இடம் எது, என்ன இந்த வகையான பாதுகாப்பு ஏற்பட கொடுக்கப்பட்டது என்பது குறித்தெல்லாம் ஆளுநர் ரவி தற்போது நாளை ஆய்வு செய்ய இருக்கிறார். வேந்தராக இருக்க வேண்டிய ரவி அவர் அந்த பொறுப்பினை சரியாக செய்திருக்கலாம், ஏற்கனவே வந்து பார்த்திருக்கலாம். ஆனால் தற்போது இந்த சம்பவம் பெரிதானவன் அவரே தற்போது களமிறங்க போய் என்று கூறியிருப்பது மேலும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு பக்கம் என்றால், மறுபக்கத்திலே சென்னை உயர்நீதிமன்றத்தில் சரமாரி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. தமிழக அரசு மற்றும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஆகியோருக்கு சரமாரி கேள்விகள். அது மட்டும் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு பெரிய பட்டியல் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஏன் நீங்கள் குற்றவாளி என ஞானசேகரனை குற்றவாளி என எப்படி அறிவிப்பீர்கள்? குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், இன்னும் தீர்ப்பு நாங்கள் எதுவும் வழங்கவில்லை, வழக்கு இன்னும் நடைபெறவில்லை. இந்த சூழ்நிலை அவரை குற்றவாளி என கூறுவது ஏன் என்ற முதல் கேள்வி. அதன் பின் மாவுக்கட்டு ஏன் போடப்பட்டது என்ற கேள்வி. அடுத்ததாக இந்த வழக்கை சரியாக விசாரிக்கிறா என்ற வகையில் ஒரு கேள்வி. எஃப்ஐஆர் வெளியானது எப்படி என பல்வேறு கேள்விகளை சரமறையாக கேட்டிருக்கிறார்கள். உடனே மாவுக்கட்டு போடப்பட்டதற்கு அவர் தப்பியோட முயற்சித்தார், அதனால் நாங்கள் கீழே விழுந்து அடிபட்டு விட்டது என்ற வகையிலே அவர்கள் போலீஸ் தரப்பிலே தமிழக அரசின் சார்பில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே அண்ணா பல்கலைக்கழகத்தில் எந்த வகையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறீர்கள், பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்துள்ளீர்கள் என அவர்களுக்கும் பக்கமாக கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த விசாரணை நாளையும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் ஒரு பெண் வழக்கறிஞர் ஒருவர் ஒரு கோரிக்கையை உயர்நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறார். இந்த வழக்கினை ஓய்வு பெற்ற பெண் நீதிபதி ஒருவர் தலைமையிலே விசாரிக்க வேண்டும், அவர் விசாரணை ஆணையம் போன்று ஒன்று அமைத்து விசாரிக்க வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு அவர்கள் ஒரு ஆலோசனை வழங்க வேண்டும் என்ற வகையில் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே நாளை இந்த வழக்கு மீண்டும் வரும்பொழுது அப்பொழுது ஓய்வு பெற்ற பெண் நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைப்பதற்கு உத்தரவிடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உறுதியாக தெரியவில்லை, ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறுக்கவும் முடியவில்லை. தற்போது விசாரணை அந்த பக்கத்தை சூடுபடுத்தியிருக்கிறது. மறுபக்கத்திலே அரசியல் தலைவர்கள் நீயா நானா என ஏட்டிக்கு போட்டியாக தற்போது பேட்டிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று எடப்பாடி பழனிசாமி, பிரதான எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி நேரடியாக களத்தில் இறங்கி சிபிஐ விசாரணை வேண்டும் என ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். மறுபக்கத்திலே சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் இதற்கு பெண்களும் பெண் குழந்தைகளும் தமிழகத்திலே பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்ற வகையில் அவர் ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். அதே போன்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அவர் ஒரு பக்கத்திலே ஒரு பேட்டியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எனவே பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் தற்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கு ஒரு திரைப்படத்தை மிஞ்சும் வகையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு திருப்பங்களுடன் சென்று கொண்டிருக்கிறது. எனவே நாளை முதல் மேலும் சூடுபிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. நாளை காலை 9:30 மணி அளவிலே மன்மோகன் சிங்கின் இறுதி சடங்கு நடைபெறுகிறது. அந்த சடங்கு முடிந்த பிறகு ஆளுநர் நிச்சயமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்ய இருக்கிறார். எனவே அவர் என்னென்ன கேள்விகளை எழுப்பப் போகிறார், என்னென்ன பத்திரிகையாளர்களை சந்தித்து என்ன சொல்ல போகிறார் என்பது தற்போதே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாளை அதே போன்று உயர் நீதிமன்றத்தில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்படும், என்ன உத்தரவு பிறப்பிக்கப்படும், அதே போன்று அதை அடுத்த நாள் எல்லாம் பாஜக மற்றும் அஇஅதிமுக ஆகியோர் எல்லாம் போராட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த போராட்டங்கள் எப்படி இருக்க போது, தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறதா, சென்னையில் நடைபெற போகிறதா, நேற்று முன்தினம் நடந்த போல காவல்துறையினர் கைது செய்வார்கள் அவர்களை போன்ற பல்வேறு கேள்விகள் அடுத்தடுத்து எழுகின்றன. எனவே அடுத்தடுத்து வரும் திருப்பங்களால் சிக்கல் தான் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இதற்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன நீதி வழங்கப் போகிறார்கள், என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள், குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன தண்டனை பெற்றுத் தரப் போகிறார்கள், விரைந்து இந்த வழக்கு முடியுமா அல்லது வழக்கம் போல் வழக்கு விசாரணை என நீடித்துக் கொண்டே இருக்குமா என்ற பல கேள்விகள் தற்போது பார்த்து கொண்டிருக்கும் நேர்களுக்கும் நிச்சயம் எழுந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே இந்த அடுத்தடுத்து வரும் திருப்பங்களால் சிக்கல் தொடர்ந்தாலும் நாளை முதல் மேலும் இந்த வழக்கு சூடு பிடிக்கப் போகிறது. மீண்டும் இந்த வழக்கு தலைப்புச் செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது மட்டும் இன்னும் சில தினங்களுக்கு தொடரும் என்பதில் மாற்றமில்லை.
ஆபிரகாம். தகவலுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.